ஒருவன் இயேசு கிறிஸ்து சொந்த ஆண்டவராக சொந்த இரட்சகராக மரித்து உயிர்த்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி அவர் இன்றையும் சதா காலமும் இருக்கிறார், அவர் திரும்பவும் வருவார் என்று தன் வாயிலே உச்சரித்து அறிக்கை செய்கிறானோ அவனுக்கோ பரலோக வாசல் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாற்றுமே என்று நாங்கள் உறுதியோடு சொல்லுகிறோம். அல்லேலூயா. இப்பூமியில எந்த பரிசுத்த இரத்தமும் சிந்தப்பட்டு மனிதனை கழுவி சுத்திகரித்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்கு வழி இல்லையா? இருக்கிறது ஒரே ஒரு வழி, இயேசு ஆண்டவர். அல்லேலூயா. மனிதனோட இரத்தமோ எங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது, மிருகங்களோட ரத்தமோ எங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு பரிசுத்த ரத்தம் எனக்கு தேவை. அந்த பரிசுத்த ரத்தமோ இயேசு கிறிஸ்து என்று நான் அறிக்கை செய்கிறேன். வைராக்கியம் இருக்க வேண்டும். இயேசு வந்து என்ன சொன்னாரு? இனி பாவம் பழி செலுத்தாத, உலகத்துக்கு பரியுந்தமாக நானே பலியாய் இருக்கிறேன். என் ரத்தமே இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்குது. என் ரத்தம் அநேகர் பாவங்களை மன்னிக்கவும் புதிதாக்கவும் பரலோக வாசல் கதவை உனக்கு திறக்கவும் இதோ சிந்தப்பட்டிருக்குது. உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய். கிறிஸ்து ஆண்டவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார் என்று நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார்.